ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் மேத்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8th 4th லெசனாக இருக்க லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 4 பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 4 பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் 5 பொறுத்தவரை உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா? ஆல்ரெடி சிம் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 5 பொறுத்தவரை உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். அதை கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் அண்ட் கொஞ்சம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த பார்ட் 5 கவர் பண்ணிடலாம். ஸோ பார்ட் 5ம் பார்ட் 6ம் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகும், சரியா? நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், ஆர்ஆர்பி ரேல்வேஸாக இருக்கலாம், அல்லது போலீஸாக இருக்கலாம், ஈவன் யூபிஎஸ்சியாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அப்புறம் மேத்ஸு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்தந்த எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி உங்களுக்கு பேசிக்ஸ், சரியா? பேசிக் எங்கே தான் இருக்கும்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண சமச்சீர் புக்கில் தான் இருக்கும். சரி, சமச்சீர் புக் மட்டும் நீங்கள் படித்தால் போதும், ஏகப்பட்ட லெசன்ஸ் கவர் பண்ணிடலாம், எல்லா சிலபஸும் நீங்கள் கவர் பண்ணிடலாம், சரியா? பட் அது மட்டும் போதுமானது அப்படின்னு கேட்டால் இல்லை. அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதர் புக்ஸும் பார்த்தாகணும், சரியா? ஸோ அதர் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறையா புக்ஸ் இருக்கும். என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, பழைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சாய்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற புக்ஸை நீங்கள் வாங்கி படித்தே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரியா? பட் எல்லாருனாலையும் எல்லா புக்ஸும் வாங்கி பார்த்து படிக்க முடியாது. ஏன்னா சில புக்ஸ் ஃபேக்காக இருக்கும், சில புக்ஸ் நல்லா இருக்காது. அதை வாங்கி பைசா கொடுத்து வாங்கி வேஸ்ட் ஆகக்கூடாது, சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம சேனலை பொறுத்தவரை, ஸோ நல்லா இருக்க புக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படின்னா அந்த புக்கை நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஓகே இந்த புக் நல்லா இருக்குது, உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம், சரியா? ஸோ நம்ம சேனலில் போடுற புக்ஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். சும்மா எல்லா புக்ஸும் போட்டிருக்க மாட்டோம், சரியா? எந்தெந்த புக்ஸை படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புக்ஸுக்கான ரிவ்யூ கொடுப்போம், சரியா? நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயோ அல்லது இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ரிவ்யூ அப்படி மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட புக்ஸுக்கான ரிவ்யூஸ் வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் எய்தர் ஃபோன் நம்பர் அல்லது அந்த புக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ எல்லாருமே நல்லா படித்து பாஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். காம்பவுண்டர்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் டிவைடட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, அமௌண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி போட மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும், சரியா? இதில் அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபலாக என்ன, இது எல்லாமே சிம் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருப்போம். சேம் கான்செப்ட் தான், சரியா? அது திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P of 1 + R/100 பவர் என்ன. எதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே காம்பவுண்டட் ஹாஃப் வேலி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு கீழே 200 வரும், இங்கே பவரில் 2n வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே குவார்ட்டர்லி கொடுத்தாங்கன்னா, சரி, 3 ஃபார்முலாஸ் சேம் மாடல் தான். குவார்ட்டர்லி கொடுத்தாங்கன்னா மேலே 4n வரும், இங்கே 400 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்த 4th ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்க போது உங்களுக்கு A = அதே ஃபார்முலா தான். பட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டிஃபர்ஸ் பை இயர். சரி, இயருக்கு மாற மாதிரி இருக்கும். அப்படி மாறிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க A/B/C, அதாவது 4 7/2 இயர்ஸ். இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஏங்கிறது இந்த 4, ஸோ பிங்கிறது இந்த 7, சிங்கிறது இந்த 2. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது நீங்கள் ஷார்ட்கட்ஸில் போனால் உங்களுக்கு எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காம்பவுண்டர்ஸில் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்டர்ஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது டிஃப்ரென்ஸ் காம்பவுண்டர்ஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு 2 இயர்ஸ் கேட்கலாம் அல்லது 3 இயர்ஸ் கேட்கலாம். 4 இயர்ஸ் கேட்க மாட்டாங்க, அதுக்கு மேலேயும் போக மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக செய்ய முடியும், சம்ஸ் லெந்தாக போயிடும். ஸோ நமக்கு எக்ஸாம் பொறுத்தவரை கேட்டால் 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் தான், சரியா? ஸோ 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க, காம்பவுண்டர்ஸ் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா P ×
r/100 ஹோல் ஸ்கொயர். இது ஃபஸ்ட் ஃபார்முலா. அதே 3s கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரி, ஸோ p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100 அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீ பார்த்தா போதும், கண்டிப்பாக எல்லா சம்ஸும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா பொறுத்தவரை உங்களுக்கு நீ படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஷார்ட்கட்லேயே ஆன்சரை போட்டுருவோம். பட் இருந்தாலும் கூட டேரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்ணுங்க, இந்த இதை படிச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ்னு இந்த ஃபார்முலா, டிக்ரீஸ்னு இந்த ஃபார்முலான்னு பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சம் செய்யும்போது கண்டிப்பாக செய்ய மாட்டோம். சரியா? ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ அந்த ஃபார்முலா. சரியா? ஸோ அடுத்த சம்ஸ் பார்த்துடலாம். இந்த புக்குக்கான லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்போம். ஸோ தமிழும் தனியாக இருக்கும், இங்கிலீஷ்க்கு தனியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா? ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.14 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. அது எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்போ, ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம நல்லாவே ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். இது என்ன கஷ்டம் இருக்க போது, சப்ஸ்டிட் பண்ண முடியல. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4000. ஸோ போட்டுக்கோங்க 4000 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + ஆருக்கு வேல்யூ என்ன, 5. ஸோ 5/100 என்னங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பா. எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பவர் 2 போட்டுக்கலாம். இது கட் பண்ண வரும் 20 டைம்ஸ் போகும். கரெக்டாக? ஸோ 5 × 20 100. ஸோ 20 × 1 20, 20 + 21. ஸோ 21/2 வரும். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு பெண்ணுங்க இப்போ ஓகே, ஈக்குவல் டு 4000 இன்ட்டு, ஸோ 21/20 அப்படிங்க வரும். ஸோ 21/20 போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் இருக்கிறனால என்ன 2 டைம்ஸ் போகணும், 21/20. இதை நீ கட் பண்ணியும் என்ன கிடச்சிரும், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ ஓகே 20 போட்டாச்சா? ஸோ கட் பண்ணிக்கலாமா? ஸோ 20 2 0 இந்த 0 இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 2 சார் 4. ஸோ கட் பண்ணால் என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ போட்டுக்கோங்க. 21 × 21 என்ன வரும், 21 ஸ்கொயர் தானே. ஸோ 441 தான் நமக்கு என்னது 21 ஸ்கொயருக்கான வேல்யூ. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 4410 அப்படிங்கிறது நமக்கான அமௌண்ட்டு. ஓகேவா? நம்ம என்ன கேட்குறாங்க, அமௌண்ட்டு கேட்கல. கரெக்டாக? கொஸ்டினில் என்ன கேட்குறான், அமௌண்ட்டு கேட்கல, பிரின்சிபல் காம்பவுண்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், காம்பவுண்டர்ஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சிஐ ஈக்குவல் டு என்ன ஃபார்ம் படிச்சிருந்தோம், படித்த ஃபார்ம் மறக்கக்கூடாது. சரியா? ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் படிச்சிருப்போம். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிக்கோங்க. ஸோ 4410லேருந்து 4000 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 410 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். இதான் வந்து உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிருங்க. ஸோ ஆன்சர் வந்து 410. சரி, என்ன கஷ்டம் இருக்குது, ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்ச போகிறீங்க, அப்படி சால்வ் பண்ண போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் எண் கொடுத்துட்டாங்க, அப்புறம் காமோட ஹாஃப் வேலி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஹாஃப் வேலி ஃபார்முலாவுக்கு போயிடணும். சரியா? ஸோ டிஃபால்ட்டாக ஃபார்முலா தெரியும். சிஐ ஈக்குவல் டு என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். பிரின்சிபல் நமக்கு தெரியும், பட் அமௌண்ட்டு தெரியாது. ஸோ அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன பண்ணுறோம், ஃபார்முலாஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/200 த ஹோல் பவர் 2n அப்படின்னு போடுவீங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ பிக்கான வேல்யூ போட்டுருங்க. ஸோ 5000. இந்த ஃபார்முலா எழுதலை, நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ 5000 இன்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ 1 + ஆருக்கு வேல்யூ வேணால் 4. ஸோ 4/200 த ஹோல் பவர் என்னது 2n போடுவீங்க. ஸோ 2 இன்ட்டு எண்ணுக்கு வேல்யூ என்ன 3/2. ஸோ ஏன் 3/2 போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் போடுறோம் அப்படின்னா என்னது 1/2. ஸோ 2 × 1 2, 2 + 1 3. ஸோ 3/2 போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 இந்த 2 கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணுங்கள், என்ன வரும் 4 இது கட் பண்ணிக்கலாம். ஸோ 50 வரும். சரியா? ஸோ 50 × 1 50 + 1 51. ஸோ 51/50 அப்படிங்க மாதிரி வரும். கரெக்டாக? 51/50 எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ் போடணும். ஸோ போட்டுக்கலாமா? அப்போ ஈக்குவல் டு 5000 இன்ட்டு 51/50. ஏன்னா 3 டைம்ஸ் இருக்குது க்யூபில். ஸோ 51/50 இன்ட்டு 51/50. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், அமௌண்ட்டு கிடைக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுங்கள். நான் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் சொல்லிக் கொடுத்தேன்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் போர்டு மாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதை நான் ஈஸியாக போட்டுறேன். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 5306 கிடைக்கும். சரி, 5306 பாயிண்ட் சம்திங் வர மாதிரி இருக்கும். சரி, 0.00 வர மாதிரி இருக்கும். ஸோ போட்டுவாங்க 5306.04. சரியா? இப்போ என்ன கேட்குறான், அமௌண்ட்டு கேட்கல, அவன் கேட்குறது காம்பவுண்டர்ஸ் கேட்குறான். இப்போ என்ன பண்ண போதும், ஸோ காம்பவுண்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சிருவீங்க. ஸோ 5306லேருந்து 5000 கழிச்சிட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், உங்களுக்கு 306 ரூபாய் 4 பைசா அப்படிங்கிறது உங்களுக்கு
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ. சரியா? ஸோ 306.04 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா போடுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபார் ஃபஸ்ட் இயர் 1 இயருக்கு இது, அப்புறம் செகண்ட் இயருக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் கொடுத்துருக்காங்க. சரியா? அது அப்புறம் இந்த காம்பவுண்டட் ஆனுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? இதே ஃபார்முலா பார்த்தோம் பார்க்கலையா? ஃபார்முலா சேம் தான், CIC = A - P தான். பட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்த 5 ஃபார்முலாஸ்டும் எந்த ஃபார்முலா வரும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ஆனுவலி, ஒன்று குவார்ட்டர்லி, ஒன்று வந்து ஹாஃப் இயர்லி, அதுக்கப்புறம் ஒன்று ஃப்ராக்ஷன் வச்சு பண்ண பார்த்தோம், அப்புறம் 2 இயர்ஸ் வச்சு வர மாதிரி ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதில் 4th ஃபார்முலா எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? A = P of 1 + A/100 × 1 + B/100 அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பிஏ போடுறேன், ஸோ 30,000 அப்புறம் இன்ட்டு 1 ப்ளஸ் என்னது நமக்கு ஏ பார்க்கணும். ஸோ ஏக்கான வேல்யூ என்ன? 7. ஸோ ஃபஸ்ட் இயர் 7 தானே, ஸோ 7 போட்டுக்கலாம். ஸோ 100 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் அடுத்த இயர் என்ன? 8. ஸோ 8/100. ஸோ A/100 B/100 போட்டுக்கலாமா? போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இதை அப்படியே வச்சுக்கோங்க 30,000. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணுறேன். சரி, என்ன வரும்? 100 இன்ட்டு 1 100, 107/100 வரும். அது போட்டுக்கலாமா? ஸோ 107/100 போட்டுக்கோங்க. இன்ட்டுங்கன்னு வரும் 108/100 வரும். சரி, 2 0 2 0 மொத்தம் 4 0. ஸோ 1 2 3 4 கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன பண்ணணும்? 107ஐயும் 108ஐயும் பெருக்கணும். பெருக்கிக்கிட்டு 3 கூட பெருக்கிவுங்க. பெருக்கினா ஆன்சர் கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? அமௌண்ட்டுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அமௌண்ட்டுக்கு ஆன்சர் நான் பார்த்தாச்சு, நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 34,668 கிடைக்கும். ஸோ 34,668 அப்படிங்கிற அமௌண்ட்டு நமக்கு தேவை. காம்பவுண்டஸ்ட்டு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ 34,668லேருந்து 30,000 கழிச்சிடுங்க. கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 4,668 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான காம்பவுண்டஸ்ட்டுக்கான வேல்யூ. சரியா? ஈஸி தானே? ஏதாச்சும் கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4th சப்டிஷன் பார்த்துலாம். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட்டும் கொடுத்துட்டாங்க, அப்புறம் இயர்ஸை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 5th ஃபார்முலாஸையும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 5th ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ A = P of 1 + R/100 whole power A into 1 + B/C into R/100. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. சரியா? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் போடலாமா? ஸோ 10,000 போட்டுக்கோங்க. 10,000 அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் என்ன ஃபார்முலா? R/100. சரியா? ஸோ 8/100 போட்டுக்கலாம். ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? பவர் ஏ வரணும். ஸோ ஏக்கான வேல்யூ என்ன? 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. இன்டூ அடுத்து என்ன இருக்குது? 1 ப்ளஸ், அதுதானே? ஸோ 1 + B/C. ஸோ 3/4 இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 போட்டுக்கலாமா? 8 போட்டுக்கலாம். ஸோ /100. சரியா? ஸோ இனி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏதோ கட் பண்ண வரும் உங்களுக்கு 2 வருமா? ஸோ 3 2 6. அப்போ இந்த இடத்து என்ன ஆச்சு? உங்களுக்கு 6 வந்துட்டு. ஸோ 100 × 1 100, 100 + 6 106. ரைட்டா? ஓகேவா? அப்போ போட்டுக்கலாமா? ஸோ 106/100. ஓகேவா? பவர் எதுவுமே இல்லை, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்? இது கட் பண்ணலாம், அல்ல அப்படியே கூட போட்டுக்கலாம். 100 × 1 100, 100 + 1 சரி 100 + 8 108. அப்போ 108/100 ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 108/100. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 10,000 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ 10,000. இனி கட் பண்ணிக்கலாமா? இந்த 4 0 இருக்குது. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது 108 × 108 × 106/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? அமௌண்ட்டுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ அமௌண்ட்டுக்கான வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1236.3.84. சரியா? 1236.3.84. நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டேன், அதனால் டக்குன்னு போடுறேன். நான் கட் பண்ணி இன்ட்டு பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆயிரும், லென்த்தாக வீடியோ போயிடும். அதுக்காண்டி கண்டிப்பாக ஜஸ்ட்டு பெருக்கிங்க. எல்லா கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டோம், பெருக்கி பார்க்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு இன்ட்டு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 1236.3.84. இது ஆக்சுவலாக அமௌண்ட் தான். என்ன கேட்குறாங்க? காம்பவுண்டர்ஸ் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சிக்கோங்க. ஸோ கழிச்சிக்கோங்க. 1236.84லேருந்து என்ன பண்ணுவீங்க? 10,000 கழிச்சிருங்க. ஸோ கழிச்சு என்ன வரும் உங்களுக்கு? 2363.84 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ. சரியா? ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் காம்பவுண்டஸ்ட்டு. ஸோ பயந்துட்டு இருக்காங்க காம்பவுண்டர்ஸ் கொஸ்டின் நினச்சிறாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4.15ல் the value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த பேட்டர்ன் எங்கே போகும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா செஞ்சுக்கா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படும், நமக்கு சம் செய்யும்போது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். சரியா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் டிப்ரிஷியேட்ஸ் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிப்ரிஷியேட்ஸ் அப்படின்னா குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அந்த மோட்டார் சைக்கிள் ரேட் வந்து ஸ்டார்டிங்கில் 70,000 இருந்திருக்கு. அந்த 70,000 ரேட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகிட்டு இருக்கும், 4% கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அப்படி கம்மியாச்சு அப்படின்னா 2 வருஷம் கழித்து அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் தானே ஸ்டார்டிங், ஸோ அதை போட்டுக்கோங்க 70,000 இன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் 4% கம்மியாகுது. ஸோ பர்சன்டேஜில் பார்த்துருப்போம் 4% குறையுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 100லேருந்து 4 கழிச்சிருவீங்க. ஸோ 100லேருந்து 4 கழிச்சு என்ன வரும், 96 வரும். ஸோ 96/100 இது ஃபஸ்ட் இயருக்கு. அவன் என்ன கேட்குறான், 2 இயர்ஸ் கேட்குறான். அப்போ இன்ட்டு இன்னொரு 96/100 போட்டுக்கலாமா. ஸோ 4 0 இங்கே 4 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 96 இன்ட்டு 96 இன்ட்டு 7. சரியா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 64512 இஸ் ஈக்குவல் டு 64512 தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 70,000 இருந்திருக்கு, ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுது. அப்படி குறைஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 64,512 ரூபாய் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரு 3-4 ஸ்டெப் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லைன் உங்களுக்கு வந்துடும். அது ஏன் 3-4 ஸ்டெப் தாண்டி பண்ணணும், டேரெக்டாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 64,512 எப்படி வந்துச்சு, 96 × 96 × 7 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 4.16. So the bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in second hour, and again increases by 10% in third hour. Find the count of the bacteria at the end of 3 hours if its initial count was 10,000. சரியா? இதுவும் சேம் பேட்டர்ன் தான், ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் பேக்டீரியா வந்து 10,000 இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, 5% வந்து க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் செகண்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா 8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா அகைன் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு. சரியா? எப்போவுமே இன்க்ரீஸ் அப்படின்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ் அப்படின்னா 100லேருந்து குறைச்சிக்கணும். சரியா? பண்ணலாமா. ஸோ ஸ்டார்டிங் என்ன இருக்குது உங்களுக்கு 10,000 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 10,000 இருக்குது இன்ட்டு ஃபஸ்ட் ஹவர் என்ன இருக்குது 5% க்ரோஸ், பேக்டீரியா கல்ச்சர் க்ரோஸ் 5% இந்த ஃபஸ்ட் ஹவர். அப்போ 5% க்ரோ ஆகிட்டு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 105/100 போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்து இன்ட்டு செகண்ட் ஹவரில் என்ன ஆகிடுச்சு, 8% குறையுது, டிக்ரீஸ்னா கொடுத்துருக்காங்க. அப்போ 100லேருந்து 8 கழிச்சிக்கோங்க, என்ன வரும் 92/100. அடுத்து இன்ட்டு தேர்ட் ஹவர் என்ன இருக்குது 10% கூடுது, அப்போ இன்ட்டு 110/100. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 0 இருக்குது. ஸோ 2 0 கட் பண்ணிக்கோங்க, இங்கோ 0 இங்கோ 0 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது 105 இன்ட்டு 92 இன்ட்டு 11/10 போட்டால் அவங்க ஈஸியாக என்ன கிடச்சிரும், ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரியா? இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஆன்சர் உங்களுக்கு 10626 கிடைக்கும். 10626 கண்டிப்பாக கிடைக்கும். செக் பண்ணிவிட்டு ஆன்சர் வரல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சொல்லிட்டேன்ல, இப்போலாம் கான்செப்ட் 105 92 11 பெருக்கிட்டு ஒரு 10ஆல் வகுத்துட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், 10,626 அப்படின்னு கிடச்சிரும். ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 4 ஸ்டெப் தள்ளி இந்த ஸ்டெப் வரும் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Example 4.17. The population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016 and 20. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்த 2 கொஸ்டினும் ஈஸியாக போட்டுட்டோம். சரியா? இனிமேல் பார்க்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ராகும். ஏன் அப்படின்னா 2018 கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு 2020 கேட்குறாங்க, 2016 கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் பார்த்தோமா அதே பேட்டர்னில் சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பிஃபோரில் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், 2018லேருந்து 2020க்குள்ளே வேலையை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், 2016 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, 2,38,765 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? என்ன இருக்குது உங்களுக்கு, இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 6% பெர் annum. பெர் இயருக்கு வந்து 6% கூடுது. அப்போ ஒரு இயருக்கு வந்து 6% கூடுது. என்ன அர்த்தம், 106 ரைட்டா பை 100. எப்போ கேட்குறாங்க, 2018 கொடுத்துருக்காங்க, 2020 கேட்குறாங்க. அப்போ 2 வருஷம் கூடுது. அப்போ ஒரு வருஷம் போட்டாச்சு, இன்னொரு வருஷம் போட்டுக்கணும். ஸோ 106/100. கண்டிப்பாக இது என்ன பண்ணி சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணாட்டே ஆன்சர் வரவே செய்யாது. தயவு செஞ்சு நம்ம கொடுக்குற ஸ்டெப்ஸை படி கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு
276 கிடைக்கும். சரியா, 2,68,276 அப்படிங்கிறது உங்களுக்கு 2020 இருக்கும். ஏன்னா 2018 இவ்வளோ தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நான் 6 கூடுது. அப்போ கண்டிப்பாக இது 38, இது 68, இது கூடிட்டு கரெக்டு தான். நீங்கள் செஞ்சது கரெக்டு தான். ஸோ 2,38,765 இருந்து 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகிட்டு உங்களுக்கு 2,68,276 மாறிடுச்சு. சரியா, இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2016 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸில் போகிறதுக்கும் ஃப்யூச்சரில் போகிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 100ங்கிறத கீழே போட்டிருப்பீங்க. கரெக்டாக, அதே இது நீங்கள் வந்து பாஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இதாடி மாற்றி போட்டுக்கணும். ஸோ 100 மேலே போயிடும், 106 கீழே வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா, அப்போ எப்படி எழுதுவீங்க? 2,38,765 இன்ட்டு இது மாறாதில்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் 6 கூடுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் ஃப்யூச்சரில் கேட்காம என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட்டில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த 100 மேலே போட்டுட்டு அந்த 106 கீழே போட்டுக்கணும். ஸோ போட்டு சால்வ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா, அப்படி போட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 2,12,500 ஆன்சர் இருக்கும். சரியா, நல்லா கவனிங்க. ஸோ 2016 என்ன இருக்குது உங்களுக்கு 2,12,500. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 6% கூடுது. அப்படி கூடும்போது என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு 2018 2,38,765 ஆகுது. ஒவ்வொரு வருஷம் 6% கூடுது. அப்படி கூடுச்சுன்னா நடந்த 2020 உங்களுக்கு 2,68,276 மாறிடுச்சு. அவ்வளோதான். ஈஸியாக கொஸ்டின் வந்துச்சா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஈஸியாக போட்டலாம். ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா 100 கீழே வரும், பாஸ்ட்டில் கேட்டாங்கன்னா 100 மேலே போயிடும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். அல்லது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ குறையுது கூடுது எல்லாம் சேம் கான்செப்ட் தான். அதை நீ பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு வரும். இந்த ஸ்டெப்பில் வந்து நீ பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக பண்ண அவசியம் இல்லை. சரியா, இதை நீங்கள் போய் கட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.18. ஸோ இந்த பார்ட்டில் இது லாஸ்ட் கொஸ்டின். சரி, இந்த பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின். அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஐஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். சரியா, ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years 3 years. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃபரன்ஸுக்கு 2 years ஃபார்முலா என்ன ஃபார்முலா, P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும் உங்களுக்கு 5,000. ஸோ P 5,000 தானே, அதை போட்டுக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க, சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஆருக்கு வேல்யூ என்ன 4. ஸோ 4/100. சரியா, ஸோ 4/100 the whole square. இதை கட் பண்ண 25. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 5,000 இன்ட்டு ஓகே ஒரு நிமிஷம் 1/25. ஸோ 2 டைம்ஸ் போடுவீங்க. ஸோ 1/25 போட்டுக்கலாமா? ஸோ இதை நீ கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 8 அப்படிங்க கிடைக்கும். பண்ணலாமா? வேணால் கட் பண்ணி பார்க்கலாம். 5 × 25. ஸோ மேலே வந்து கட் பண்ணால் 1000 வரும். சரி, திருப்பி கட் பண்ணால் உங்களுக்கு வந்து 200 வரும். திருப்பி 25க்கு 8 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் வந்து 8. முடிஞ்சு போச்சா? 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 8 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. 3 years கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஃபார்முலா போயிடும். என்ன ஃபார்முலா, P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 8000 இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8000. அப்புறம் P தானே பார்ப்போங்க. ஸோ P போட்டாச்சு. ஆருக்கு வேல்யூ என்ன 5. ஸோ 5/100. ஓகே, 5/100 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 3 + R/100. ஆருக்கு வேல்யூ என்ன 5. ஸோ 5/100. ஸோ எழுதிக்கலாம். ஸோ பிரித்து எழுதிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ 8000 போட்டுக்கோங்க. இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. ஏன்னா ஸ்கொயர் போட்டுருவாங்களா? ஸோ பிடிச்சி எழுதிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே சால்வ் ஆயிரும். இது கட் பண்ணலாமா? ஸோ 5 1s are 5, இங்கே 20 போடுவீங்க. ஸோ 20 × 3 60, 60 + 1 61. ஸோ இன்ட்டு 61/20. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிடும், ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கட் பண்ணலாமா? ஸோ 2 0, இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை கட் பண்ண உங்களுக்கு 2 டைம்ஸ் போகும். இதை நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு 4 டைம்ஸ் போகும். ஸோ 5 4s are 20. சரியா, ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, 20 இருக்குது. ஸோ 20 போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 61/20 இருக்குது, அப்படி தானே? ஸோ 61/20 போட்டுக்கோங்க. ஸோ 20 கட் ஆயிரும். ஆன்சர் வந்து உங்களுக்கு 61. என்ன கஷ்டம் இருக்குது இதில்? கொஸ்டினை பார்த்தா என்னோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்தா கஷ்டம், காமன்ஸ் மட்டும் பார்த்தா கஷ்டம், இன்னும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க, இன்னும் கஷ்டமாக நினச்சக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சரியா, ஸோ இந்த காமன்ஸ் வந்து எல்லா பேசிஸும் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து என்னது, பார்ட் 6 வந்து உங்களுக்கு எஸ்ஐஸ் கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி போட்டுருவோம்.
பட் அந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸை போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் மட்டும் வீடியோ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஏதாச்சும் நீங்கள் புக்கு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கை வந்து பிடிச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.